கற்காடு லெமுரியன் சாம்பவா எழுதிய ஓம் மகா சாம்பவா நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. சென்னை சேத்துப்பட்டில் உள்ள உலக பல்கலைக்கழக சேவை மையத்தில் கடந்த 6ஆம் தேதி நடந்த விழாவில் நாஞ்சில் கற்காடு லெமுரியன் சாம்பவா எழுதிய ஓம் மகா சாம்பவா நூல் வெளியிடப்பட்டது. நூலை முன்னாள் நீதிபதி SK கிருஷ்ணன் வெளியிட ஓய்வு பெற்ற IPS அதிகாரி K ராமச்சந்திரன் பெற்றுக் கொண்டார். இந்த விழாவுக்கு வழக்கறிஞர் துரைபாண்டியன் வரவேற்புரை ஆற்றினார். தொழிலாளர் நலத்துறை கூடுதல் ஆணையர் V பலராமன் முன்னிலை வகித்தார். நூல் குறித்து ஓய்வு பெற்ற IAS அதிகாரி M ராமு மற்றும் சென்னை போர்ட் டிரஸ்ட் முன்னாள் துணைத் தலைவர் B சேதுராமன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். நூல் ஆசிரியர் நாஞ்சில் கற்காடு லெமுரியன் சாம்பவா நன்றி கூறினார். எனது அலுவலக நண்பரும் போஸ்ட் மாஸ்டர் ஜனகமாக இருந்த ஐயா ராமச்சந்திரன் IPS அவர்களே, திரு சேதுராமன் அவர்களை மற்றும் கூடியிருக்கிற சாம்பவ பெருங்குள் மக்கள் அனைவருக்கும் எனக்கு நான் கிட்டத்தட்ட 43 வருஷமா சென்னையில் இருக்கிறேன். அந்த அம்பேத்கர் கூட்டத்தை நான் பார்க்காத இடங்களை பேசாத கிடையாது. அந்த காலத்துல நான் ரொம்ப சுருக்கமா பேசுவேன். நானே மூர்த்தி சந்திரன் 3 பேர் தான் அந்த சென்னையில சொந்த காசை செலவழிச்சு இங்க இருக்கிற பட்டி தொட்டி எல்லாம் அம்பேத்கரை பற்றி பேசிட்டு இருக்கோம். கடைசியில நான் எனக்கு AG சாஸ்ல வேலை கிடைச்சு நான் போய் நான் வேலைக்கு அலையிற நேரம் ஒரு MLAக்குள்ள அது நான் AG சாஸ் எனக்கு கிடைச்சி போச்சு. நான் சந்திரன் ஒரு 2-3 ட்ரிப்பு ட்ரை AG சாஸ் கிடைக்காத 2-3 ட்ரிப்பு ட்ரை பண்ணி அவரு காரையூர் வெள்ளூர் அவர் IAS கிடைச்சி கேரளாவுக்கு போயிட்டாரு. G மூர்த்தி இந்த ரிப்பப்ளிகன் கட்சியிலே இருந்து காம்ப்ளேன் ஒரு ஆள் வந்தாரு டெல்லியில பாம்பேல இருந்து அவர்கிட்ட சொல்லி அவருக்கு MLA சீட்டு வாங்கி கொடுத்து அவரு பேர்னாம்பூர்ல MLA நல்லா பேச்சாளர். சட்டசபையில் அவர் பேசினாரா எல்லாரும் பேசுவாங்க. அவரு காலத்துக்கு பிறகு நாங்கள்லாம் ஒதுக்கிட்டோம். அதுக்கு பிறகு தம்பி ரமணாசன் MLA வந்தார். 4-5 தடவை ஒரு MLA வந்தார். அப்போ நான் இது என்னடா இந்த தாழ்ந்த ஜாதி தலித்துங்கிறான் கொடுக்கப்பட்டவர் அடுக்கப்பட்டவர் மரியாதை எனக்கு ஜாதியே தெரியாம வந்தவன். நான் PVC படிச்சதுல எங்க அப்பாட்ட அப்ளிகேஷன் ஆகிட்டு சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் மிஸ்டேக் பண்ணுவோம். அதனால அதை திரும்ப இன்னொரு அப்ளிகேஷன் நாங்கள் எழுதுவோம். அப்போ வாட் இஸ் யுவர் காஸ்ட்னாச்சுன்னா சாம்பவம் போடுறான்னு. அப்போ அதில் ஷெட்யூல்டு காஸ்ட் போட்டிருக்கேன். ஆமா, இப்போ நம்ம பழம்பரையோட குறைஞ்ச ஜாதியான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது. நான் சின்ன திருவாரூர்ல படித்தேன். கன்னியாகுமரியில் ஒரு நியூஸ் படித்தேன். You belong to the lowest caste on the earth, but you have got the highest history in the world. காரணம் அப்ப எங்க அப்பா இந்த அம்பேத்கர் பேசுறது வந்தது அந்த மத்திய பிரதேசத்துல அங்க ஒரு குட்டி ராஜா இருந்திருக்காரு, லியோன்னு சொல்ற ராஜா. அவரு தான் எங்க அப்பாவுக்கு தந்தைக்கும் ஆனால் அம்பேத்கருக்கு ரூம் கொடுத்து பேச வச்சு உட்கார வச்சு 2 மாசமா பேசிட்டு இருக்காங்க எப்படி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. எங்க அப்பாவும் பிலாசபி அவரும் பிலாசபி. 1917 அண்ணல் எக்ஸிபிஷன் காலேஜ் பாம்பேல பிலாசபி. எங்க அப்பா 1923 BA பிலாசபி. என்னன்னு கேட்டாச்சுன்னா நான் திருச்சியில படிச்சேன். எனக்கு பொன்னகர் பக்கத்துல அங்க ஒரு நாயர் கேப்டன் நாயர் ரிட்டர்டான இருந்தாரு. அவர் பையன் அவருக்கு வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போனோம். அப்ப எப்பா இவருங்க அச்சா ஏழை திருவனந்தபுரத்துக்கு அவன் சொல்றான் மலையாளத்துல. இப்ப உங்களுக்கு யாரு உங்க அப்பா பேர் எந்த பக்கம்லாம் கேட்டான்னு சொன்னேன். அவ எங்க அப்பா பேர் விவேகானந்தன் சொன்னோம். எத்தனை 30-40 வருஷத்துக்கு இருந்தாலும் எந்த சொல்றாரு விவேகானந்தனானோ சாம்பவம் இல்லைன்ட்டு
அப்போ எங்க அப்பா அம்மா சாம்பாடு தான் அவன் ஞாபகம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரியா போச்சு. வெளியில கொண்டு வந்துடும் போலன்னு சொல்லிட்டு அப்போ நான் நினைப்பேன் சாம்பவன் சொல்லிட்டானே சரின்னு நினைச்சுக்கிட்டு. அப்ப நான் படிக்கிற காலத்துல என் கூட ஒரு வில்சன் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், படிச்சுட்டு இருந்தா கூட. நான் வந்து வில்சா நீ எந்த ஜாதின்னு கேட்டேன். அவன் தோல் சாம்பவன். அப்ப அவனுடைய அந்த தோரணம், அந்த சாம்பவன் சொல்ற அந்த தோரணை எவ்வளவு ஒரு கம்பீரமா இருக்கு, எவ்வளவு மெஜஸ்டிக்கா இருக்குன்னு அன்னைக்கு சிந்திக்க ஆரம்பிச்சேன். இந்த சென்னை லீவ்ல போட்ட கூட்டம் கிட்ட அப்படி இப்படி திராவிட இயக்கம் அந்த இயக்கம்னு ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொல்லி கடந்த 100 வருஷமா ராமசாமி நாயக்கர் முதல் சொல்லி எங்கேயுமே ஜாதியை ஒழிச்சாங்க, ஒழிக்கவும் முடியாது. அந்த ஹிந்துவிசம் அவன் சொல்லுவான் அஜிபல்ஸ், ஹிந்துவிசம் இஸ் தி வேல், இட் வுட் swallow any other religions அப்படி சொல்றான். அஜிபல்ஸ் சொல்றான் அதோட திணிங்கிற எந்த மதத்தையும் விழுங்கிருங்கிறான். புத்தர் அதை வந்து அங்க இருந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரி ஒழிச்சுட்டாரு, திரும்பி வாழ்ந்துட்டு பாருங்க. எங்கேயாவது கல்ல வச்சு அதை ஒழிச்சு கொண்டு இருந்தோம். அப்பதான் ஓ அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்போ வந்து கிறிஸ்டியானிட்டி ஒரு 29 வருஷமா இந்தியாவுக்கு இருக்குது. இஸ்லாமிய வந்துட்டு வர முடியல. புத்தருக்கு அடிச்சு பார்த்தாச்சு. முதல்ல ராமசாமி நாயக்கரா உடைச்சா இருக்காங்க. புத்தர் கிரேட்டஸ்ட் டிஸ்ட்ராயர், அவளைக்காவது சாமியம் கிடையாது. ஆனாலும் கூட புத்தர் இந்த சமுதாயத்தில் ரொம்ப பேர் அந்த மதத்தில் சேர்க்க விடுறாங்க. ஹிஸ்டரி நம்ம பணக்காரங்க எங்களுக்கு வேலைக்கு ஆளுங்க நீங்க எல்லாரும் சேர்த்து உங்க இயக்கத்தில் கொண்டு போகணும், உங்க சங்கத்தில் கொண்டு போகணும், எங்க தெரியல அதுக்கு மேலே அவரு அப்படியே சொல்லிட்டு கோச்சிக்கிட்டாரு. ஏன்னா அவர் வந்து ராஜவம்சம். அப்ப அவருக்கு முன்னால ஆதிநாதன் என்பவன் வந்து அசீவம் ஒரு மதத்தை கொண்டு வந்திருக்கான். அது 139 மதம். இந்த நாட்டில் எவ்வளவு மதம் வந்திருக்கு. இந்த நான்கு ஏசி பாஷம் என்பவர் பிரான்ஸ் மிகப்பெரிய ஹிஸ்டாரியன், தி வானிஷ்ட் ரிலிஜன் ஒரு புக் எழுதி அதை சொல்றான். அதில் உள்ள ஒரு 80% தான் புத்தர் கடவாங்கி இருக்காரு. அந்த மாதிரி இருந்தா அதுவும் அழிஞ்சு போச்சு. அது சாம்பவனுக்குள்ள ரிலிஜன். அதனால பக்கா சாம்பவம். சாம்பவன் என்றால் என்ன சொல்றா, one is neither for hell nor for heaven. He is a நிர்குண பிரம்மனோ பாப்பா எனக்கு சொல்லி தரான். அவர் வந்து சுந்தரம் சொல்லி எம்ஏ சான்ஸ்கிரிட், எம்ஏ ஹிஸ்டரி, எம்ஏ இங்கிலீஷ். அவன் என்ன லெமூரியன் ഈ സംഭവന്മാരൊക്കെ സാധാരണ ജാതി വിചാരിക്കില്ലേ മലയാളത്തിൽ ചൊല്ലാ ഇങ്ങനെ சாதாரண ஜாதி நினைக்காத சார் அப்ப நீங்க எப்படி பெரிய ஜாதி சித்தப்பா ஒருத்தர் சொல்லுவாங்க. நாயருக்கும் தெரியும், மேனோனுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும் அவன் பெரிய ஆளு. ஏன்னா ஆதி சங்கரர் வந்து காலடியில வந்து அவர் சங்கராச்சாரி எடுத்து நடந்து போற அவங்க அம்மா முடியாதுங்கிறாங்க. அப்ப சொல்றாரு அம்மாட்டையும், நான் செத்தா எனக்கு யாரா கடைசி இந்த கிரியை வாங்கிச்சுவான்னு கேட்கல. அவருடைய 16 வயசுல போறாரு. அம்மா சத்தியம் பண்ணி தரேன் வந்துருவோமா, அப்படியாவது என்ன அனுமதி போட்டு சன்னியாசம் எடுக்கிறார். அவர் சன்னியாசம் எடுக்க போகிறதுல அவர் சிஷியெல்லாம் கூட போச்சுன்னா அங்க ஒருத்தர் கொடுக்க போறான். அதுக்கு புறா வேட்டையான புறா கையில் அது இதுல சும்மா அழுத்த போறான். அப்ப இங்க இருந்து எல்லாரும் கை காட்டுறாங்க, விலகி போடா அப்படின்னு இருக்கிறான். யாருன்னு தெரியாது. அப்ப சங்கராச்சாரிய பக்கத்துல ஒரு 6 தள்ளிட்டு விலகி போங்கிறார் ஒரே வார்த்தை. அப்ப சொல்றான், அவன் யார விலகி சொல்றான், என்னையா என் மாயான்னு கேட்கிறான் சாம்பவன். ஒரு 5 நிமிஷத்துல சங்கராச்சாரிய ஆதிசங்கர் புரிஞ்சு போச்சு. வந்தவன் அப்படியா சிவனுக்கு அவதாரம். ஏன்னா அவர் சிவனை தான் போட்டினார். அவன் காலில் வந்து சங்கராச்சாரிய படத்தில் காட்டல. எப்படி ராமசாமி நாயக்கர் படம் அந்த ஒரு சினிமாதான புஷ்ப போட்டு எடுத்தா பாத்தீங்களா, பெரியார் எடுக்கிறான் தமிழ்நாட்டுல, அது ஆந்திராவில ராமசாமி நாயக்கர் எடுக்கிறான். சட்டத்தை இங்க எப்படி மாத்திராங்க பாருங்க. அதே போல ஆதிசங்கர் எப்படி சொன்னோன்னா அப்பதான் அவர் சொல்றாரு, 2 நானா என் மாயான்னு கட்சியில் அப்ப 2 அல்ல 1 இருக்கிறார். அத்வைத்தம் உலகத்தில் அந்த பிலாசபி ஏற்றுக்கிட்டான். அதை கற்றுக் கொடுத்தவன் யாரு? சாப்பிடும். அதான் சொல்றான் ஜான் மார்ஷல் ஒயிட் ஹார்ன் சொல்லுவான், அந்த சாம்போஸ் ஆர் தி கிரேட்டஸ்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியர்
போவேன், மந்திரம் வைத்திருந்தோம். எனக்கு வேண்டிய காலடி மண்ணு ஒருத்தர் தலையா. நீ சாதாரண ஆள் நினைக்கிறேன். நீ நாஞ்சிலாண்டு சாம்பவனை என்ன நினைச்சிருக்கிறேன்? நீ உடனே ஏற்றிட்டு வச்சுக்கோ சார், அவனை மாத்துங்க, அவன் இன்னும் சாம்பம் வந்துறான், அடிகால் மண்ணுக்கு குச்சி தலைவருக்கிற மந்திரம் அதிகம் நமக்கு தேவையில்லை சார், அவனை மாத்துக்க சார். எத்தனை இடத்துக்கே அவனை மாத்துறது. அவன் சும்மாவாதான் கையெழுத்து போடுவான், சம்பளம் வாங்குறான். சம்பளம் வாங்குறான், எல்லாரையும் பயன்படுத்துறாமா. அப்போ எங்க வீட்டுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அண்ணா பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருந்தாரு. எங்க வீட்டுல அந்த மந்திரம் வச்சிருந்தாரு. இந்த வயசான கிளைகள் அவங்க இந்த 2 கம்பை முடிச்சாங்க. அண்ணா மந்திரம் திருப்பிட்டான் 1 வருஷம். அந்த கம்பை அப்படி போட்டு அப்படி விஷயம் வச்சு குடம்லாம் வச்சு நமக்கு காத்து பிடிப்பான். எங்க வீட்டுல வயக்காலத்துக்கு எலி வராது. ஏன்னா எங்க பெரியப்பா ஒரு ஆளு கிறிஸ்டியன் தெரியும் பரமானந்தம். அவரு வந்து இந்த மந்திரத்தை அவனுக்கு கத்து கொடுத்தாரு. இப்ப மந்திரம்னு ஒண்ணு தமிழ்ல இருக்கு. ஏன்னா நான் வந்து சின்ன வயது கக்காட்டு வளர்ச்சி 12 வயசு வரதான் இருந்தேன். அம்மா சாவது வராங்க. அப்ப இந்த ஒரு பாட்டி உங்க கிறிஸ்தவ பாட்டி அவங்க பசுமாட்டுக்கு புல்லாருங்க செஞ்சு நாகம் வந்துட்டு மன்னதாரி போட்டாங்க. என்ன இது மந்திரம் நம்ம அப்படி வச்சுட்டு ஓடி பார்த்தா அந்த நாகம் சுத்திட்டே இருக்கு. மேரி பாட்டி அவ பேர். பாட்டி என்ன செய்தீங்க? புல்லாருங்க டக்குனு வந்து எதிர்த்து கலப்பி கொடுப்பாங்க. அப்ப இந்த மந்திரம் கிறிஸ்துவனுக்கு இருந்து இந்துக்கும் சாதாரணாரு. அது தமிழ் மந்திரம். ஐயன் நாணயால அல்ல இதற்காக கிடைக்க முடியும். நசி கசி பசி எனக்கு கொஞ்சம் தெரியும். அது வேற. அப்ப இந்த தமிழ் மந்திரம் சமஸ்கிருதி மந்திரத்துக்கு முன்னாலே இருந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனோட கோயில் கக்காருன்னா சிசுந்தர கோயிலுக்கு கட்டுற கல்லும் காடு அங்கதான் கட்டி. எங்க ஊருக்கு ஒரு பேர் மறந்து அந்த பேர் ஒரு வித்தியாசமான பேர். சிசுந்தர கோயில் கட்டின இடம். அப்ப கேரளா மாதம் 12ஆம் நூற்றாண்டு தான் மாறும். அதுக்கு சேரன் தான் இருந்திருக்கான். சேரன் கொலையன். அவன் இன்னைக்கு உங்களுக்கு அவன் சர்டிபிகேட் சேரன் மாதிரி தான் போடும். சேரன் தான் போடுவான், கொலையன்னு போட மாட்டான். அவனை பத்மநாபசாமி கிளைம் பண்ணா ஹிஸ்டரி எழுதுக்கான். இங்கதான் நீங்க சும்மா தூங்கிட்டு பௌத்தம் அது இதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஏமாத்துட்டீங்க. பெரியார் வந்து நெஞ்சிருவாரு ஒழிச்சிருவாரு சொல்லிட்டு கேரளாவை இந்தியா போட 57ல குரூப் 1ல வந்து கேரளாவில முதல்ல SC/ST வர எந்த ஜாதிங்கிறாரு EMS செய்வாங்களா? நான் 6ஆம் ட்ரிப்பு குரூப் 1 ஜெயிச்சு போறேன். 77 வயசு முடியுது. இப்ப ராமசுப்ரமணியன் ஒரு ஆள் சேர்மனா இருந்தாரு. தம்பி உங்களுக்கு எந்த ஊர் இருந்தாரு? அந்த ஹால்ல கேட்கிறாரு. நாகர்கோவில் சார் பிரதாபமா இருக்கு. நீ அடிக்கடி ஜெயிச்சு வர இது பொலிட்டிக்கல் செலக்ஷன் பண்ணேன் சார். தெரியாது பண்றாரு. ஐயோ குரூப் 2 கூட இந்த வயசு இல்லை சார். அப்ப காசு நான் ஒரு நண்பரை கேட்க யாரும் தெரியும். நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அப்படின்னா குரூப் 2 அது ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு எங்க அண்ணா ஜனம் உங்களுக்கு அவராண்டா விதியுமா அதை பத்தி பேச நினைக்க மாட்டேன். என்னன்னு சொல்றேன்னாச்சுன்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தாலும் நியதின்னு ஒண்ணு இருக்கு. நியதினா நியாயமும் நீதியும் அவன் தான் கொண்டு அசீவகத்தை. அது என்னன்னா கேட்டா உங்களுக்கு இந்த சாம்பார் இப்ப வந்து இவன் கேரளாவில் நாராயண நம்பூரின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் பதச்சி பெற்றெடுத்த 12 கோத்திரம் இருக்கான். ஆனா அந்த கேரளாக்காரன் நாயர் மேல நெஞ்சில ஜாதி இருக்காரு. இங்கதான் அழகப்பன் அன்பழகன் நான் அந்த நெடுஞ்செய்தி உள்ளூர் ஜாதி செய்வான். ஆனா அவன் என்ன செய்தான்னாச்சுன்னா, நான் பதச்சி பெற்றெடுத்த 12 கோத்திரங்கள்ல அந்த 12 கோத்திரங்கள் வருது. அதுல வந்து வரருசின்னு ஒரு அந்த மகாராஜா வந்து ராமாயணத்துல பெஸ்ட் ஸ்டார்ஸ் ஆகுது கேட்கிறாரு. யாரும் கொண்டு வர முடியல. அதை எழுதினவன் பறையனாச்ச வால்மீகி கருப்பு மண்ணா, வால்னா கருப்பு ஈட்ட மண். அப்ப அவன் சாஸ்கிருத் அவ்வளவு பயங்கரமான சாஸ்கிருத் யாருக்கு மொழி? நான் தான் கேட்டேன் சுந்தரையா. ஒரு அவன் வேற அவன் எந்த மொழியா இருக்க முடியும்? யாருக்கும் முடியாது. நீ ஏன் பிராமி மொழின்னு சொல்லாத? எதையுமே நீங்க ஆய்வுபூர்வமா சிந்திக்கவே மாட்டேங்கிறீங்க. ராமன் லட்சுமணன் குடிமை வச்சு தான் போவாங்க. டிரைவர்ஸ் ராமன் லட்சுமணன் தேடி போயிட்டு அவன் சீதா தூக்கி போச்சுன்னா சீதா எந்த தூக்கி போனா வர வேண்டிய சாம்பாதி தான் வழிகாட்டுறாங்க ராமாயணத்துல. அந்த வரருசி வந்து இதை கேள்விப்படுத்த அந்த 2 குழிகள் வந்து இந்த ராமாயணத்தில் மிக அழகான ஒரு ஸ்டான்ஸா செய்தார் பாடிட்டு இருக்கு. இந்த வரருசி அப்படியான்னு சொல்லி ராஜாட்ட போய் அந்த சொன்னோம்னா அவன் ஒரு பெரிய விஷயமாச்சே
உனக்கு என்ன அவன் அந்த கிளி என்ன சொல்லிச்சுல, நீ வந்து இந்த கீழே இருக்கானே ஒரு பாப்பாரா, இவன் வந்து ஒன்று பத்தி பேசுவான், ஆனா அவன் கல்யாணம் பண்ண பக்கத்து ஊர்ல பறச்சுட்டு இவன் நினைச்சா மாதா சொன்ன மாதா பிரைஸ் உனக்கு என்ன வருது, நேற்றைக்கு பிறந்த பறச்சு குழந்தான்னு சொல்லுவாங்க யாரு அந்த கிளி சொல்லிடும். இவன் ராஜாட்ட நேற்றைக்கு பிறந்த பெண் குழந்தையெல்லாம் கொலை பண்ணிக்கணும். ஆமா அப்படி இருந்தோன்னா இந்த பக்கத்து ஊர்ல இந்த பொம்பளை கேள்வி கூட குழந்தை பிறந்து போச்சே கொண்டுருவான்னு சொல்லிட்டு பயந்து போய் அது தலையில ஒரு வடுகு நெருப்புனால ஒரு வடுகு வச்சு ஒரு இந்த 10 commandmentsல மோசஸ் வராது இன்னைக்கு எல்லா கதைகளையும் வருது. அதே போல இதுல வச்சு விட்டுருக்காங்க. அந்த 6 நாள்லாம் வேலை கட்டுறதுக்கு தெரியாது. அங்க பொண்ணு அந்த பொண்ணு ஒரு 18 வயசு வளர்ந்துருக்கு. இந்த வர விஷயம் இந்த வழியா போற அவளை அழக அவருடைய அந்த அழகை பார்த்துட்டு அவர் வாங்கி அவளை கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு குழந்தை பிறகுது. குழந்தை பிறகு தலையை படுகிறாரு. அப்பா அவ சொல்றா உனக்கு என்ன ஒரு மார்க் இருக்குன்னு கேட்கிறாரு. அவ சொல்ற எங்க அம்மா சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு சாப் போட்டா ஜாலியா இருக்குன்னு அவளை நான் குழந்தை எடுக்க மாட்டேன். 12 குழந்தைங்க விட்டுட்டு வந்துருக்கிறான். அதுல ஒருத்தர் பார்க்கணும். அந்த பார்க்கனால்தான் உங்களுக்கு வந்து கடைசி காலத்துல அவன் அந்த 12 குழந்தைங்களை ஒரு நாள் பார்க்கனாரு. அவன் தான் உங்களுக்கு சாக்ரட்டிஸ் சிச்சுவேஷன் இருக்கும். சாக்ரட்டிஸ் வந்து டிஸ்கஸ் இதுல வந்து பிளட்டோட இந்த சென்டென்ஸ் அப்ப இந்த ஜாதி எங்கெல்லாம் பெருமையா இருக்குதோ அதெல்லாம் நீங்க பேச விட்டுட்டீங்க. பாப்பா பாப்பான்னு அவனை தூக்கி வச்சு பேசி அவனை புரிய ஆக்கி ஒண்ணு இல்லாம ஆயிட்டீங்கன்னா தான் பல்வேறு உதாரணம் எடுத்தனால்தான். சரி நீ இனிமே இல்லாது இந்த பேச்சு ஒரே குரலை சாப்பாடு சொல்லிட்டு வரணும். அவன் ஒரு ஜாதி பேச்சுட்டு அந்த ஜாதி சொல்றான், அவன் பெருமையா சொல்றான். நீ பெருமையா சொல்லுற இடத்துல ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி அங்கெல்லாம் எடுத்து பிராமணமாக பேசிப்பாரு. நான் எங்க காட்டுறேன், நான் எங்கெங்கெல்லாம் புறப்படுறேன் எடுத்து சொல்றேன். சரி பொய்யோ உண்மையோ மித்தாலஜி அங்கேயும் காட்டுறேன். பொய்யா இருந்தா நல்லவையா மேல வராங்க. அப்புறம் எத்தனை விட்டு விடுக்கணும். அதனாலதான் அந்த புத்தகத்தை ஓம் மகா சம்பவம் எழுது. ஏன்னா அசோகன் வந்து இந்த பிராமணர்கள்லாம் புத்த மதத்தை தகுந்த பிறகு அவனும் கூட பார்க்கதான் சொல்லிதான் புத்த மதத்தை தகுந்தான். அதுக்கு தான் காளியதான் கொண்டு இருந்தான். அது ஒரு பெரிய சென்டென்ஸ் வேண்டாம். இப்போ அந்த அசோக வாழ்ந்து பிராமின்ஸ் தான் போய் கொலை செய்யக்கூடாது, கொலை அடிக்கூடாது சொன்னா நாங்க போய் இங்க போவோம். எங்களுக்கு வந்து இப்போ அந்த ஹோமம் வளர்க்குற பழக்கம் போயிட்டு எங்களுக்கு பிழைக்க வழி கொடுங்க சொல்லிட்டு அவன் தான் அந்த அங்கிராரத்தை உருவாக்குறான். அந்த பக்கம் போய் உட்காரு கிரக பிரவேசம் பண்ணி அப்படிதான் அங்கிரகாரங்க வார்த்தையே வருது. அதே போலதான் அவங்க அந்த அங்கிரகாரம் வந்து அப்ப என்ன சொன்னா அதே போல ஆதிசங்கரர் சொல்றாரு, உலகத்தில் எங்கும் மறக்காத உத்தமான ஒரு மிகப்பெரிய அறவளர்த்த ஒரு பெண்மணி இந்தியாவில் பிறந்திருக்காவா அவையா இருக்காங்க. அப்ப இப்படி எங்க பார்த்தாலும் சாம்பவம் பெருமை வச்சிருந்தா அது தொகுத்து நான் அங்கங்க விட்டுருப்பேன். நீங்க தான் எடுத்து அதை பெருசாக. ஆனா வந்து என்னோட எழுத்துல உண்மைதான் பொய். நான் அங்கங்கே உங்களுக்கு ஆதாரம் கொடுத்துருக்கேன். எதுவுமே ஆதாரம் இருந்தா அவன் எழுதுறேன். கடைசி பேர் எத்தனை முஸ்லீம் கிங்ஸ் என்னோட கொள்ளலாம். இவன் மாலிக் கபூர் அம்பேத்கர் ஜாதி மகர் குஜராத்ல பிறந்தவன். அங்க போய் ஈனக்காயி அவன் பெரிய அவன் பேர் மாத்தி மாலிக் கபூர். தென்னிந்தியாவில் வந்து முதல் ஆளு பாப்பா இல்ல மாலிக் அவர் தான். 1352 அவன் முதல்ல படம் எடுத்து வந்தாங்க. அவங்க அடிச்சு கொண்டு அவன் அந்த அதாவது கட்டியை கொண்டு போன பொருள் வந்து யானையை குதிரையும் சுமக்க முடியாம சொல்லிட்டு வரலாற்று எழுதுனான். அதே போல இந்த மதுராயன் யூசப் கான் மதுரையில் அவன் 3 துண்டா வெட்டி போட்டவர் ஒரு தலை ஒரு திருச்சி அடக்கம் பண்றான், அவன் பாடியை மதுரையில் அடக்கம் பண்றான், கால்காய திருநெல் அடக்கம் பண்றான். ஆனால் இங்கிலீஷ்க்கு அவன் தூக்கம் இல்லை. அவனும் சாம்பாரா இருந்த முஸ்லீமானவன். அப்ப இந்த சமுதாயத்தை எவெல்லாம் துரோகம் பண்ணா அவன் முஸ்லீம் எங்க இருந்தான். அப்பா பையனே ஒட்டு வெட்டி கொண்டான். ஏன்னா முதல்ல 7ஆம் நூற்றாண்டு பிறகு அவன் தான் அந்த சூத்திரம் பேச்சு கிடைக்க தீர்ந்தா சொன்னாங்க. ஆதாரபூர்வமா எடுத்துருக்கேன். இந்த வர்ணாசிரமம் அதெல்லாம் எடுபட வர்ணாசிரமம் இருக்க வேண்டுதானே. இப்ப ஐயா கலெக்டர் அவருக்குள்ள ஒரு செக்ஷன் ஆபீசர் இருப்பான், அதுக்குள்ள ஒரு டூரிஸ்ட் இருப்போம், அதுக்குள்ள ஒரு எல்டிசி, அதுக்குள்ள
முடியும்னா அறம் தான். பைபிள படி, பகவத்கீதை படி, எதை படி, அறம் தான் இருக்கும். அந்த அரஞ்சியது வம்சம், இந்த வம்சம் சனாதன தர்மத்துக்கு ஜாதி கிடையாது. தட்ஸ் தி மீனிங் ஆஃப் இட். இயேசு கூட தர்மத்தை பற்றி பேசுறாரு. பட்டினா தடுக்கப்படணும்னா கேளுங்க குடும்பம், தட்டாத தர்மம், கஞ்சப்பா யூதர் மிகப்பெரிய கஞ்சா கண்டடத்தெல்லாம் சுட்டு போனாம வீட்டுல அவன் தூங்குனவன் நடிப்பானா தட்டுனா பெரிய கம்யூனிஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு தர்மான தர கேள்வி சம்பளத்தை தரமாட்டான். யூதரை பற்றி விளையாட்டா சொல்லுவாங்க, அவன் மூக்கியம் பெருசா இருக்குன்னு அவன் சும்மா காலத்துல இஷ்டத்துக்கு குடிப்பான் மாட்டான். அதனால உங்களுக்கு ஒரு சமுதாயம் வளர்ச்சி அடையணும், வளரணும். அந்த சமுதாயம் பெரிய ஒரு சரித்திரம் இருக்கு. சமுதாயம் நான் தாழ்த்தப்பட்டவன், நான் ஆதி திராவிடன், திராவிட வார்த்தை வரக்கூடாது. 2400 பத்மநாபன் அவசரம் இருக்கான். ஆனா சாஸ்திர ஆப்கானிஸ்தான் பொண்ணார் ஒரு ஆண்டு சக்கரவர்த்தி, அவன் பையன் தனானந்த சக்கரவர்த்தி. என் பையனுக்கு தனானந்தான் பேர் வச்சேன். ஒரு பயந்துட்டு 30 வயசுல ஊற்றி கொடுப்பான். சந்திரகுப்த மௌரியன் ஒரு தேவானந்தர் பேரை மாத்தேன். அந்த வம்சம் அழிஞ்ச பிறகு இந்தியாவில் எங்கேயா வாழ்ந்தான், எவன் வாழ்ந்தா பிறகு இன்னைக்கு நாசம் தான். ஒரு மிகப்பெரிய சமுதாயம் குத்தி கொண்டு அந்த வரலாறு நினைச்சு அந்த ரேஸ் எடுத்த பிறகு இந்த சமுதாயம் எப்படி வளரும்? இதெல்லாம் நீங்க உத்து கவனிக்கணும். எல்லா ஸ்டேட்ல பாரு அவங்க கர்நாடகாவில் 85 லட்சம் இருக்கான், 5 மினிஸ்டர்ஸ் இருக்கான், ஒரு டிப்டி சிஎம் இருக்கான். ஆந்திராவில் 95 1 கோடி குறவு தான், அங்கேயே 5 மினிஸ்டர் ஒரு டிப்டி சிஎம். தமிழ்நாட்டில் 1.5 கோடி இருக்கா, 2 மினிஸ்டர். அது பேரு திராவிட. நீ இந்த மாதிரி இருந்தா என்ன செய்ய முடியும்? உனக்கு ஒன்று வரலாறு இருந்தாதான் சாம்போன்னு கொடைங்களவா பயந்துடுவான். அவனுக்கு என்ன வழி? கேரளாவில் வைக்கம் போராட்டம் யாருக்கு? அந்த தென்னியாராவில் நடந்தது. அதான் நாராயண குருசாமி மதமேற்ற மனுஷன் நம்ம மாதிரி எந்த மதமா இருந்தாலும் மனுஷன் நல்லா இருந்தா. டாக்டர் அம்பேத்கர் சொல்லலாது, மேன் இஸ் நாட் ஃபார் ரிலிஜன், ரிலிஜன் இஸ் ஃபார் மேன் மேன். அப்போ அந்த காலகட்டத்தில் அது போச்சு. அவன் நினைச்சுதான் அவருக்கு நாராயண குரு இன்னும் கோயிலுக்கு அவன் அடிச்சு வாய்ப்பு ஃபர்ஸ்டே அடிச்சுவான். புறவை இருக்கிறாரு. இந்த காங்கிரஸ்காரெல்லாம் போனாங்க வேலை கிடையாது. ஆனால் இன்னைக்கு கேரளாவில் மிக புகழ்பெற்ற சமுதாயம் அந்த சமுதாயம் தான். அது தென்னை நாடார் பழுத்தாய் வைக்க போறாங்க. அங்கேயும் மறைக்கிறான். தெற்கத்து வைக்கத்தில் பள்ளமரம் நடக்க வைத்த பிள்ளையார் என்னையா போய் தென்னை சாணார் பண்றது. தமிழ்நாடு கன்னியாகுமரி அப்படின்னு அவன் இன்னொரு விஷயம் தெரியுமா? நாராயண குரு சார் எவ்வளவு பெரிய புரட்சி கொண்டு இன்னைக்கு அவங்களோட நின்ன பிள்ளையார் சோப்பா இருக்கு. எப்படி சமுதாயத்தில் எட்ட பண்ணணும் எனக்கு தெரியாது. உன் குழந்தையெல்லாம் சோப்பு குழந்தை உபச்சாரம் பண்ணுங்க. பொம்பளை அவன் ஜாதிகார பொம்பளை கருப்பா இருப்பாங்க இல்ல, தென்ன ஜாதி. எனக்கு அறிவோட என்னோட கொச்சுங்களுக்கு சோப்பா இருக்கணும்னா உங்க குழந்தையெல்லாம் சோப்பா இருக்கும். அப்ப அர்த்தம் என்ன? இன்னைக்கு அவன் ஜாதான் கடவுள், அவன் ஜாதான் கூட ஸ்கூல் வச்சுட்டான், அவன் ஜாதான் கூட கல்லூரி வச்சுட்டான். அவன் தான் மிகப்பெரிய ஜாதி. அவங்க அதுக்குன்னே எஸ்எல்ஜி கேரளால எப்பயுமே பேப்பர் வச்சு கேரளா கவர்மெண்ட்னா அவன் ஈழவன், மலையாளம் மன்னாரம் அவன் கிறிஸ்டியன், மாதபூமின்னா அவன் நாயர். அப்ப நாயர்னா என்ன? நான் பிளஸ் ஐயர். ஐயருக்கு பண்ணா ஐயர் அத்தசம் கிடையாது, அதெல்லாம் நாயர். அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. செஞ்சு ஆதரவுனா நாயா நாயனா டு லீடு. நாயர் நாயுடு நாயக்கர் மூணு வெளியிருந்து வந்தவங்க. They are chieftains, they are not kings. ஆனால் அவன் அந்த ட்ரை பண்றாங்க. இப்படி ஹிஸ்டரி நீங்க படிச்சுன்னா சரித்திரம் ஹிஸ்டரி படிக்கணும்னா உங்களுக்கு சமுதாயம் தெரியவே தெரியாது. இப்போ எனக்கு சின்ன வயசுலேயே இருக்கு. நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் தான், பட் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லேர்ன்ட் ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ். அடிச்சு உனக்கு ஒரு இதை வந்தா நடக்காது சாம்பவம் சொல்லலாம். அதனாலதான் அந்த பழைய வேண்டாம், ஆயிரம் வேண்டாம், தலித்து கேவலமான ஒரு சன் ஆஃப் ப்ராஸ்டிடியூட் முஸ்லிம்ஸ் வைப்பாடி பிறந்தால தலித்து இருக்கான். போடாதீங்க எவன் கேட்க நம்மள அடிக்க வர அப்படி சொல்லுவோம். எவ்வளவு கேவலமான வார்த்தை கேட்கிறாங்களா? அவ்வளவு சொன்னாங்க. ஒரு பொண்ணு மாட போன ஆதிராவிட பெண் கொலை
செய்யப்பட்ட ஏன் தேவர் திராவிடன் போடா, தேவர் திராவிடப்பன் கொலை செய்யப்பட்டாலும் போடு, வன்னியன் திராவிடப்பன் கொலை செய்யப்பட்டாலும் போடுறியா? இதை மட்டும் ஏன்டா போடுற? எவன் கேட்கிறா சீர்திருத்தவாதிகள்? அப்போ உனக்கு ஒரே வழி, ஒரு கொடை கிலோவா டிகிரிப்பா இருந்தேன். சிவனுக்கு பேர் சாம்பசிவம். அதனாலதான் உன் கடவுளை பெரியது அந்த சர்ச்சைக்கு போகவே மாட்டேன். பட் உங்க மதத்துல நீ எங்க தீண்டாமல் அங்க நாங்க பெரிய ஆளா இருக்கிறோம்னா எடுத்து காட்டுவீங்க. உங்க மதத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கிறோ அங்கெல்லாம் எடுத்து காட்டுவீங்க. இதுதான் அந்த புத்தகத்துல அம்சம். நான் ஒரு 200-300 பேருக்கு இந்த வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். அதனால அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன், நீங்க தயவு செய்து அந்த ஒரு பெருமையோடு போலோடு உங்கள் அருமை பெருமைகளை உங்கள் சரித்திரமாக தெரிந்து நீங்க கடந்து நடந்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நடத்தி கொள்ள வேண்டும் என்று தாழ்வோடு கேட்டுக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன்.